ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சோயா பீன்ஸ்னு நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருள் இருக்கும். ஸோ அது குழந்தைங்களுக்கு எப்படி தான் செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு லஞ்ச் பேக் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு என்னடா வந்து சாப்பாடு செய்கிறது, செஞ்சதே செய்கிறோமே அப்படின்ட்டு நம்ம இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மல்லி, புதினா, பச்சை மிளகாய் காரத்துக்கு 3, மிளகு, ஜீரகம், தயிர் 2 ஸ்பூன் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தான் இப்போ வந்து இந்த ரைஸோட குவான்டிட்டி சொல்கிறேன். தேவையான அளவு நெய் ஒரு கரண்டினா எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னா அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. ஸோ தக்காளி போட்டுட்டு நம்ம எப்போவுமே வந்து உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த தக்காளி நல்லா வதங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சோயா பீன்ஸ் தனியாக நம்ம வந்து எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுருப்போம். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கோம்ல, அதை எடுத்து அப்படியே அந்த பேஸ்ட்டை தூக்கி ஊற்றுறது தான். ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். ஸோ கிண்டினதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம். நம்ம வந்து மல்லி புதினா அரைக்கும் போதே அதில் இஞ்சி பூண்டு போட்டோம்ல, அதனால தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வேணும்னா காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இது 3 மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். இதை போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. அப்புறம் வந்து நான் பாசிமதி அரிசியில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கலாம். சாப்பாட்டு அரிசியும் போட்டு கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பாசிமதி அரிசி வந்து கொஞ்சம் 2 டம்ளர் எடுத்து நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதுக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிச்சோன்னா நம்ம அரிசியை எடுத்து போடுறது தான். ஸோ போட்டதுக்கப்புறம் லெமன் வேணும்னா கொஞ்சோண்டு புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டா நம்ம விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா நான் இது வந்து நான் வந்து டிமார்ட் போயிருந்த டைமில் எப்போவுமே இந்த மாதிரி லூஸில் நான் எடுத்துக்குவேன். ஸோ லூஸில் வந்து பழைய அரிசி, புது அரிசின்னு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதில் எப்போவுமே நான் பழைய அரிசி தான் எடுக்கிறது. ஏன்னா பழைய அரிசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப குழஞ்சிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைமில் இண்டியா கேட் கிளாசிக்கல் ரைஸும் அந்த மாதிரியும் எடுத்துக்குவேன். ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆக போகுது. தண்ணியும் அரிசியுமா பிரிஞ்சு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வைக்கிறது தான். இது கொஞ்சம் அரிசி அப்படிங்கிறனால நம்ம வந்து தம் போட தேவையில்ல. காலையில் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மதியம் லஞ்சுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எது வேணாலும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்து விடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.